அபு ஜம்ரா நஸ்ர் பின் இம்ரான் அல் துஃபை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அரபு மொழி தெரியாத மக்களுக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளனாக இருந்தேன். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து பழச்சாறு மது ஊற்றி வைக்க பயன்படுத்தப்படும் மண்பானை குறித்து அதை வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தலாமா என கேட்டார். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அப்துல் கைஸ் குலத்தாரின் தூதுக்குழுவினர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தூதுக்குழுவினர் யார் அல்லது இக்கூட்டத்தார் யார் என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள் ரபியா குடும்பத்தினர் என்று பதிலளித்தனர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இழிவுக்குள்ளாகாமலும் மன வருத்தத்திற்குள்ளாகாமலும் வருகை புரிந்த சமூகத்தாரே வருக, உங்கள் வரவு நல்வரவாகுக என்று வாழ்த்து சொன்னார்கள். அத்தூதுக்குழுவினர், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் வெகு தொலைவிலிருந்து உங்களிடம் வந்திருக்கின்றோம். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே முதற் குலத்து இறை மறுப்பாளர்களில் இன்ன குடும்பத்தார் நாம் சந்திக்க முடியாதபடி தடையாக உள்ளனர். இதனால் போர் நிறுத்தம் நிகழும் புனித மாதங்களில் தவிர வேறு மாதங்களில் நாங்கள் உங்களிடம் வர முடியாது. ஆகவே எங்களுக்கு தெளிவான சில கட்டளைகளை அளியுங்கள். அவற்றை நாங்கள் எங்களுக்கு பின்னால் ஊரில் இருப்பவர்களுக்கு தெரிவிப்போம். அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் நாங்களும் சொர்க்கம் செல்வோம் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு 4 விஷயங்களை கட்டளையிட்டார்கள். 4 பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என தடை செய்தார்கள். அல்லாஹ் ஒருவனையே நம்பிக்கை கொள்ளுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதென்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்றார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது ஆகிய நான் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதி கூறுவது என விளக்கம் அளித்துவிட்டு, தொழுகையை கடைபிடிப்பது, ஜகாத் வழங்குவது, ரமதான் மாதம் நோன்பு நோற்பது, அத்துடன் போரில் கிடைக்கும் பொருட்களிலிருந்து 5இல் ஒரு பங்கை அரசு பொது நிதிக்கு நீங்கள் செலுத்திவிட வேண்டும் என்றும் கூறினார்கள். மது ஊற்றி வைக்கப்படும் பாத்திரங்களான சுரைக்காய் குடுவை, மண் சாடி மற்றும் தார் பூசப்பட்ட பாத்திரம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாதென தடை விதித்தார்கள். இவற்றை நினைவில் வைத்து உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்றும் கூறினார்கள். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அறிவிப்பாளர் அபு ஜம்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில நேரங்களில் பேரிச்சை மரத்தின் அடிப்பாகத்தை குடைந்து தயாரிக்கப்படும் மரப்பீப்பாய் அந்நஹீர் என்றும், வேறு சில நேரங்களில் தார் பூசப்பட்ட பாத்திரம் அல் முகையர் என்றும் அறிவித்தார்கள். அபு பக்ர் பின் அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது அறிவிப்பில், உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்பது வரை மட்டுமே இடம்பெற்றுள்ளது. தார் பூசப்பட்ட பாத்திரம் அல் முகையர் பற்றி அதில் காணப்படவில்லை. இந்த ஹதீஸ் 3 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 24.